ஆசாரியர்களின் சங்காரம். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கும் போது சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமின் புத்திரரே, கேளுங்கள். ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வரக்கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல், அகிதூபின் குமாரனே, கேள் என்று சொல்ல, அவன், இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதிவண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்கத் தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது. அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். சவுலின் துன்மார்க்கம் அதிகரிக்கிறது. சவுல் இஸ்ரவேல் தேசத்தின் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து இஸ்ரவேல் ஜனங்களின் நன்மைகளை விசாரிக்க வேண்டும். தேசத்தை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். ஜனங்களை நீதியாய் ஆளுகை செய்ய வேண்டும். சவுல் ராஜரீக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் சவுலோ தன்னுடைய ராஜாங்க வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு தாவீதை பின்தொடர்ந்து போய் அவரை பிடிப்பதிலேயே முழு கவனமாய் இருக்கிறார். சவுல் தேசத்தின் நன்மைகளை விசாரிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் தாவீது எங்கே இருக்கிறார் என்றும் அவர் எங்கே போகிறார் என்றும் அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்றும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தாவீதும் அவரோடு இருக்கிற மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்படுகிறார். தாவீது சவுலின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய்
சில காலமான பின்பு இந்த சம்பவம் நடைபெறுகிறது. தாவீதின் இருப்பிடத்தை பற்றி சவுல் கேள்விப்படுகிறார். தாவீதை கொலை பண்ணுவதற்கு தன்னுடைய பென்யமீன் கோத்திரத்து வேலைக்காரர்களை உதவிக்கு வருமாறு அழைக்கிறார். அவர்கள் சவுலுக்கு உதவி புரியவில்லை. ஆகையினால் சவுல் அவர்களை கடிந்து கொள்கிறார். நோபுவில் தாவீதை பற்றி தனக்கு தெரிந்த காரியங்களை தோவேக்கு சவுலிடம் கூறுகிறான். இதனால் கோபமடைந்த சவுல் ஆசாரியர்களை வரவழைத்து அவர்களில் 85 பேரை கொன்று போட்டார். தாவீதின் மீதுள்ள கோபத்தினால் சவுல் நோபுவின் பட்டணத்தையும் அழித்து போட்டார். சவுலின் ராஜ்யபாரத்தின் போது கிபியா இஸ்ரவேலின் தலைநகரமாக இருந்தது. இது முதலாவதாக யூதாவிற்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. தேசம் மறுபடியும் பாகம் பண்ணப்பட்ட போது கிபியா பென்யமீன் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. சவுல் ராஜாவாக ஆவதற்கு முன்பாக சவுலின் வீடு இங்கு இருந்தது. ஒருவேளை கிபியா தன் சொந்த ஊர் என்பதற்காக சவுல் இதை தன் தலைநகரமாக பயன்படுத்தி இருக்கலாம். இதன் மறுபெயர் கிபேயாத். இது எருசலேமிற்கு வடக்கே 4 மைல் தூரத்தில் உள்ளது. இஸ்ரவேல் அனைத்திலும் உள்ள துன்மார்க்கமான பட்டணங்களில் இதுவும் ஒன்று. காம விகாரத்தின் நிமித்தமாக இந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. சவுல் தன்னுடைய ஊழியக்காரர் எல்லோரையும் ராமாவிலே உள்ள ஒரு தோப்பிலே கூட்டிச் சேர்க்கிறார். இந்த தோப்பு கிபியோவிலே இருக்கிறது. சவுல் ஒரு மரத்தடியிலோ அல்லது தோப்பின் நிழலிலோ உட்கார்ந்திருக்க வேண்டும். சவுலின் ஊழியக்காரர்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள். சவுல் தன் கையில் ஈட்டியை பிடித்துக் கொண்டிருக்கிறார். சவுலின் கையில் ஈட்டி இருப்பது அவருடைய கோபத்திற்கு அடையாளம். தன்னுடைய வழியில் யார் குறுக்கே வந்தாலும் சவுல் அவர்களை கொன்று போட ஆயத்தமாய் இருக்கிறார். சவுலின் மனதில் தெளிந்த சிந்தனை இல்லை. அவர் குழப்பத்தில் இருக்கிறார். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதற்கு தீ விரித்துக் கொண்டிருக்கிறார். சவுல் தன்னுடைய அரண்மனையில் சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவர். அவரோ இப்போது ஒரு தோப்பிலே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிறார். சவுல் தன் கையிலே செங்கோலை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியவர். ஆனால் அவர் ஒரு ஈட்டியை பிடித்திருக்கிறார். சவுலின் மனதில் தன்னுடைய ஊழியக்காரரை குறித்து சந்தேகம் வந்திருக்கிறது. சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரை கேளுங்கள். ஈசாயின் மகன் உங்கள் எல்லோருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ என்று கேட்கிறார். தாவீதை கொல்ல வேண்டும் என்னும் எண்ணம் சவுலின் இரத்தத்தில் ஊறி போய்விட்டது. அவருடைய சிந்தனை, செயல், பேச்சு எல்லாமே தாவீதை கொலை பண்ணுவதை பற்றியே இருந்தது. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் சவுலின் வரலாறு 22 அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இவற்றில் 12 அதிகாரங்கள் சவுல் தாவீதை கொலை பண்ணுவதற்கு ஏறெடுத்த முயற்சிகளை விளக்குகிறது. பொறாமை, கோபம், கொலை பண்ணுதல், பொய் கூறுதல் ஆகியவை சவுலின் வாழ்க்கையில் காணப்பட்ட பாவங்களாகும். தன்னுடைய எண்ணத்தை தன் ஊழியக்காரரிடம் சவுல் பகிர்ந்து கூறுகிறார். தாவீதை கொல்லுவதற்கு உதவி புரியாமல் தனக்கு துரோகம் பண்ணிவிட்டதாக சவுல் தன் ஊழியக்காரரை நிந்திக்கிறார். தாவீது ராஜாவாக ஆக்கிவிடுவார் என்னும் எண்ணம் சவுலின் மனதில் உள்ளது. இப்போது ஜனங்களை தன் பக்கமாக இழுப்பதற்காக சவுல் வேறு உபாயம் பண்ணுகிறார். பென்யமீன் கோத்திரத்து வேலைக்காரருக்கு தன்னால் மட்டுமே நன்மை உண்டாகும், தாவீதால் அவர்களுக்கு எந்த நன்மையும் உண்டாகாது என்று கூறி சவுல் தன் பக்கமாக ஆட்களை இழுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார். தன்னுடைய ஊழியக்காரர் எல்லோரும் தனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி இருக்கிறார்களோ என்று சவுல் சந்தேகப்படுகிறார். யோனத்தான் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை சவுலின் ஊழியக்காரர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் இது பற்றி சவுலுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா என்று கேட்கிறார். சவுல் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார். பொல்லாத ஆவி அவரை பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்டவனோடு யாரும் சேரமாட்டார்கள். ஆனாலும் ராஜாவுக்கு விரோதமாக பேசினால் சவுல் அவர்களை கொன்று போடுவார். தங்களுடைய ஜீவனுக்கு பயந்து சவுலின் ஊழியக்காரர் அவரோடு கூட இருக்கிறார்கள்.
தாவீதுக்கு அவர்கள் துரோகம் பண்ணவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு தாவீதை பற்றி நன்றாக தெரியும். பெலிஸ்தர் கையில் இருந்து இஸ்ரவேலை தப்புவிப்பதற்கு தாவீது தன் ஜீவனையே பணயம் வைத்தவர். அது மட்டுமல்ல, தாவீது சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் நெருங்கிய தோழன். ஆகையினால் சவுலின் ஊழியக்காரர்கள் அவருடைய சதி திட்டத்திற்கு உடந்தையாக இல்லை. சவுல் தன்னுடைய ஊழியக்காரருக்கு ஈடாக 3 குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு: தாவீதோடு யோனத்தான் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக ஒருவனும் பரிதாபப்படவில்லை. என்னை கொலை பண்ணுவதற்கு யோனத்தான் தாவீதை எனக்கு விரோதமாக எழுப்பிவிட்டான். அதை எனக்கு யாரும் அறிவிக்கவில்லை. சவுல் யோனத்தான் மீதும் குற்றம் சொல்லுகிறார். சவுல் தன் ஊழியக்காரரிடம், இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்று சொல்லுகிறார். தாவீது சவுலின் வேலைக்காரர். தாவீது தனக்கு விரோதமாக சதி பண்ணுகிறார் என்று சவுல் குற்றம் சொல்லுகிறார். தன்னை கொன்று போடுவதற்கு தாவீது சதி பண்ணுவதாக சவுல் தன் ஊழியக்காரரிடம் சொல்லுகிறார். இது பொய்யான குற்றச்சாட்டு. தாவீது சதி பண்ணவில்லை. சவுலே தாவீதை கொன்று போட சதி பண்ணுகிறார். தன்னுடைய குமாரனாகிய யோனத்தான் தாவீதை தனக்கு விரோதமாக தூண்டி விடுகிறார் என்று சவுல் தன் ஊழியக்காரரிடம் குற்றம் சொல்லுகிறார். ராஜாவை கொன்று போடுவதற்கு தன் மகனும் தாவீதும் கூட்டாய் சேர்ந்து சதி பண்ணுகிறார்கள் என்று சவுல் சொல்லுகிறார். சவுலின் வார்த்தையில் உண்மை இல்லை. சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய சிரசின் மேல் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. தேசத்திலே சவுலுக்கு ராஜாவுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சவுல் தன் ஊழியக்காரர் மீது திருப்தியாய் இல்லை. அவர்கள் தனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு உண்மையை மறைக்கிறார்கள் என்று சவுல் சந்தேகப்படுகிறார். யோனத்தானை பற்றிய செய்தியும் தாவீதை பற்றிய செய்தியும் தன்னுடைய ஊழியக்காரருக்கு தெரிந்திருக்கிறது என்றும், ஆனால் அவர்கள் அதை தனக்கு சொல்லாமல் மறைத்து விட்டார்கள் என்றும் சவுல் தன் ஊழியக்காரர் மீது குற்றம் சொல்லுகிறார். தான் பென்யமீன் புத்திரருக்கு அநேக நன்மைகளை செய்திருப்பதாகவும் தாவீது இவ்வளவு நன்மைகளை அவர்களுக்கு செய்ய மாட்டார் என்றும் சவுல் தன் ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். ஈசாயின் மகன் உங்கள் எல்லோருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லோரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ என்று சவுல் தன் ஊழியக்காரரிடத்தில் கேட்கிறார். தன் ஊழியக்காரர் தன் மீது அன்பாய் இல்லை என்றும் அவர்கள் தனக்கு விரோதமாக சதி பண்ணுகிறார்கள் என்றும் சவுல் சொல்லுகிறார். எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா என்று சவுல் தன் ஊழியக்காரரிடத்தில் கேட்கிறார். சவுல் தன் ஊழியக்காரரிடம் நயமாய் பேசி பார்க்கிறார். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட தாவீதுக்கு விரோதமாகவோ அல்லது யோனத்தானுக்கு விரோதமாகவோ சவுலுக்கு செய்தி சொல்லவில்லை. அவர்களை பற்றிய சங்கதி எதையும் அவர்கள் சவுலுக்கு அறிவிக்கவில்லை. சவுலின் ஊழியக்காரரோட கூட ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கு நின்று கொண்டிருக்கிறான். தோவேக்கு சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லுகிறான். தோவேக்கு தாவீதை காட்டிக் கொடுக்கிறான். 85 ஆசாரியர்களின் மரணத்திற்கும் அவர்களுடைய பட்டணம் அழிந்து போவதற்கும் தோவேக்கு காரணமாகிறான். சிறிது நேரத்திற்கு முன்பு அவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்த அகிமெலேக்கையும் மற்ற ஆசாரியரையும் தோவேக்கு கொன்று போட்டான். தோவேக்கு அகிமெலேக்குக்கு எதிராக கூறிய காரியங்களின் விவரம் வருமாறு: அகிமெலேக்கு தாவீதிற்காக கர்த்தரிடத்தில் விசாரித்தான். தாவீதுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்தான். கோலியாத்தின் பட்டயத்தையும் தாவீதுக்கு கொடுத்தான். தோவேக்கு உண்மையை கூறியதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் மனநிலை சரியில்லாதவர்களிடம் சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ள வேண்டும். தோவேக்கு தாவீதை பற்றி கூறியதினால் சவுலின் கோபத்திற்கு 85 ஆசாரியர்கள் பலியானார்கள். தாவீது நோபில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்தபோது அங்கே ஆசாரியனாகிய அகிமெலேக்கு இருந்தார். அங்கே ஏதோமியனாகிய தோவேக்கும் அவர்களோடு கூட இருந்தான். தோவேக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே தாவீதுக்கு விரோதமாகவோ
அல்லது அகிமெலேக்குக்கு விரோதமாகவோ ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் தோவேக்கு இப்போது சவுலிடம் அகிமெலேக்குக்கு விரோதமாக பேசுகிறான். தாவீது நோபுக்கு வந்தபோது அகிமெலேக்கு தாவீதுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்தார். இது ஆசாரியரின் ஊழியம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்காக ஆசாரியரிடத்தில் வருவார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரிப்பார்கள். ஆனால் அகிமெலேக்கோ தாவீதுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்தான் என்று தோவேக்கு சொல்லுகிறான். தோவேக்கு சொல்லுகிற வார்த்தைகள் உண்மையானவை. ஆனால் அவன் உண்மையை மொத்தமாய் சொல்லாமல் கொஞ்சம் உண்மையை மறைத்து விடுகிறான். அகிமெலேக்கினிடத்தில் குற்றம் ஒன்றுமில்லை. தான் ராஜாவின் காரியமாக இங்கே வந்திருப்பதாக தாவீது அகிமெலேக்குக்கு சொன்னார். அதை அகிமெலேக்கு நம்பிவிட்டார். தாவீது சொன்னதை தோவேக்கும் கண்டான். ஆனால் தோவேக்கு இப்போது சவுலிடம் தாவீது சொன்ன இந்த காரியத்தை மறைத்து விடுகிறான். தாவீது சவுலை பற்றி நல்ல வார்த்தைகளை சொன்னார். தோவேக்கு அந்த வார்த்தைகளை இப்போது சவுலுக்கு சொன்னால் சவுலுக்கு இன்னும் அதிக மரியாதை கிடைக்கும். அகிமெலேக்கும் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு தப்பித்துக் கொள்வார். ஆனால் அகிமெலேக்கை பழிவாங்க வேண்டும் என்னும் தீய எண்ணம் தோவேக்கின் மனதில் இருக்கிறது. இதற்காக தோவேக்கு அகிமெலேக்கை பற்றி சவுலிடம் போட்டுக் கொடுக்கிறான். அப்பொழுது சவுல் ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பிக்கிறார். அவர்கள் எல்லோரும் சவுல் ராஜாவினிடத்தில் வருகிறார்கள். தாவீதை பிடிப்பதற்கு ஆசாரியர்கள் உதவி பண்ணவில்லை. ஆகையினால் அவர்கள் எல்லோரையும் கொன்று போடுவதாக சவுல் அவர்களை தன்னிடத்தில் அழைப்பித்தார். தாவீது ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்தபோது அகிமெலேக்கு மாத்திரமே அங்கே இருந்தார். ஆனால் சவுலோ அகிமெலேக்கையும் அவருடைய தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் தன்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வருமாறு கட்டளையிடுகிறார். இவர்கள் எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். இவர்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து தாவீதுக்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்று சவுல் சந்தேகப்படுகிறார். ஆகையினால் சவுல் எல்லா ஆசாரியரையும் தன்னிடத்தில் அழைப்பிக்கிறார். எல்லா ஆசாரியரும் தன்னிடத்தில் வந்தபோது சவுல் அகிமெலேக்கினிடத்தில் கோபத்தோடு பேசுகிறார். சவுல் அகிமெலேக்கின் பெயரை சொல்லி கூப்பிடவில்லை. அந்த அளவுக்கு சவுலுக்கு அவர் மீது கோபம் இருக்கிறது. சவுல் அவரை பார்த்து அகிதூபின் குமாரனே என்றே அழைக்கிறார். அகிமெலேக்கை கூப்பிடும்போது ஆசாரியனாகிய அகிமெலேக்கே என்று கூப்பிட்டால் அவருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஆனால் சவுலோ அகிமெலேக்கின் பெயரையும் சொல்லவில்லை, அவரை ஆசாரியர் என்றும் அங்கீகரிக்கவில்லை. அகிமெலேக்கு சவுலுக்கு சுருக்கமாக பிரதியுத்தரம் சொல்லுகிறார். ராஜாவுக்கு முன்பாக அதிகமான வார்த்தைகளை பேசினால் அதனால் தனக்கு தீங்கு வரும் என்பது அகிமெலேக்குக்கு தெரிந்திருக்கிறது. சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொன்னபோது அகிதூப் சவுலிடம் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்று சுருக்கமாக பிரதியுத்தரம் சொல்லுகிறார். அகிமெலேக்கு தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். தான் ஒரு தப்பிதமும் செய்யவில்லை என்னும் நிச்சயம் அவருடைய மனதில் இருக்கிறது. அப்பொழுது சவுல் அகிமெலேக்கை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படி நீ அவனுக்கு பட்டயமும் அப்பமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்று கேட்கிறார். சவுல் அகிமெலேக்குக்கு எதிராக கூறிய குற்றச்சாட்டுகளின் விவரம் வருமாறு, நீயும் தாவீதும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினீர்கள். எனக்கு சதி பண்ண தாவீது எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பம் கொடுத்தாய். என்னை கொல்வதற்கு நீ அவனுக்கு பட்டயத்தை கொடுத்தாய். நீ தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தாய். தன்னை கொலை பண்ணும்படி அகிமெலேக்கும் தாவீதும் கூட்டாய் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது சவுலின் குற்றச்சாட்டு. தாவீது தனக்கு சதி பண்ணுவதற்காக தனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார் என்று சவுல் தாவீதின் மேல் குற்றம் சொல்லுகிறார். தாவீது பண்ணுகிற சதிக்கு அகிமெலேக்கு உடந்தையாய் இருக்கிறார் என்று சவுல் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்.
அகிமெலேக்கு ஒரு தப்பிதமும் செய்யவில்லை. துன்மார்க்கர் ஆட்சி புரியும் போது சாதாரண ஜனங்களுக்கு தீமைகள் வரும். அங்கே நீதிக்கு இடம் இருக்காது. ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. சவுல் கொடுங்கோல் ஆட்சி செய்கிறார். சவுலுக்கு உண்மை எது என்பது தெரியவில்லை. அவர் அகிமெலேக்கின் மீது தப்பிதமாய் குற்றம் சொல்லுகிறார். நம்முடைய தேசத்தில் நல்ல ஆளுகையும் நல்ல அரசாங்கமும் நல்ல சட்டங்களும் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை ஆளுகை செய்கிற தலைவர்கள் கர்த்தருக்கு பயந்து நம்மை நீதியாய் ஆளுகை செய்ய வேண்டும். அவர்கள் ஜனங்களுடைய நன்மைகளை விசாரிக்க வேண்டும். தேசத்தின் நன்மைக்காக சேவை செய்ய வேண்டும். தன்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று அகிமெலேக்கு சவுலுக்கு சொல்லுகிறார். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரம், உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்கிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்று சொல்லுகிறார். அகிமெலேக்கு சவுலுக்கு சொன்ன பிரதியுத்தரத்தின் விவரம் வருமாறு, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீது உண்மையுள்ளவன் என்று நினைத்தேன். உமது மருமகனுக்கு நன்மை செய்ய நினைத்தேன். உமது காரியமாக தாவீது வந்தார் என்று நினைத்தேன். இஸ்ரவேல் எல்லோரையும் போல நானும் உம்முடைய வீட்டிலே தாவீது கனமுள்ளவனாய் இருக்கிற உண்மையுள்ளவர் என்று நினைத்தேன். இந்த சூழ்நிலையில் நான் தாவீதுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேன். ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை. தாவீதுக்கு அப்பத்தையும் பட்டயத்தையும் கொடுத்ததை அகிமெலேக்கு ஒத்துக்கொள்கிறார். ஆனால் தான் சவுலுக்கு விரோதமாக சதி பண்ணியதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டை அகிமெலேக்கு மறுக்கிறார். சவுல் தன்னை அனுப்பியதாக தாவீது சொன்னார். அதன் நிமித்தமாகவே அகிமெலேக்கு தாவீதுக்காக தேவனுடைய சந்நிதியில் விசாரித்தார். சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை அகிமெலேக்குக்கு தெரியாது. ஆகையினால் ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்று அகிமெலேக்கு சவுலுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். சவுலோ அகிமெலேக்கின் விவாதத்தை செவி கொடுத்து கேட்கவில்லை. அகிமெலேக்கின் காரியங்களை குறித்து நீதி விசாரணை ஒன்றும் செய்யவில்லை. சவுல் உடனே தீர்ப்பு சொல்லிவிடுகிறார். அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்று சவுல் தன்னுடைய அவசரமான தீர்ப்பை சொல்லுகிறார். சவுல் ஆசாரியரை அழைப்பித்ததற்கு முன்பாகவே அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்தார். ஆகையினால் அகிமெலேக்கின் வாக்கு மூலம் சவுலின் மனதை மாற்றவில்லை. சவுல் பொறாமை பிடித்தவர், பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர். அவருடைய பிந்திய நிலைமை முந்திய நிலைமையை விட மோசமாயிருக்கிறது. ஆசாரியர் கொல்லப்படுவதற்கு சவுல் 2 காரணங்களை சொல்லுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு, அவர்கள் கையும் தாவீதோடே ராஜாவுக்கு எதிராக இருக்கிறது. தாவீது ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை. சவுலிடத்தில் நீதி இல்லை. சவுல் வழக்கை விசாரிக்காமல் தன் இஷ்டம் போல தீர்ப்பு சொல்லக்கூடாது. அகிமெலேக்கு சொன்ன விவாதங்களை செவி கொடுத்து கேட்க வேண்டும். அவரிடத்தில் நியாயம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சவுலோ நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய கோபத்திற்கும் சுய விருப்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அகிமெலேக்கின் விவாதங்களுக்கு செவி கொடுக்க மறுக்கிறார். சவுல் அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லுகிறார். சவுல் அகிமெலேக்குக்கு மாத்திரம் தீர்ப்பு சொல்லாமல் அவருடைய தகப்பன் வீட்டார் அனைவருக்கும் சேர்ந்து தீர்ப்பு சொல்லுகிறார். ஜனங்கள் எல்லோரும் சாக வேண்டும் என்பது சவுலின் தீர்ப்பு. தோவேக்கு அகிமெலேக்கின் மீது மாத்திரம்தான் குற்றம் சொன்னான். சவுலோ அகிமெலேக்கின் வீட்டார் எல்லோரையும் குற்றப்படுத்துகிறார். அவர்கள் எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கிறார்.
சவுல் சொன்ன தீர்ப்புக்கு நீதியான ஆதாரம் இல்லை. தன்னுடைய கோபத்தை காண்பிப்பதற்காக சவுல் இதுபோல தீர்ப்பு சொல்லுகிறார். சவுலின் மனதில் தெளிந்த சிந்தனை இல்லை. தாவீதை இன்னும் கொல்ல முடியவில்லையே என்னும் ஏமாற்றம் அவருடைய மனதில் இருக்கிறது. தனக்கு விரோதமாக எல்லோரும் சதி பண்ணுகிறார்கள் என்னும் சந்தேகம் சவுலின் மனதில் உண்டாயிற்று. தான் சொன்ன தீர்ப்பு உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் சவுல் உத்தரவிடுகிறார். சவுல் தன்னுடைய தீர்ப்பை சொன்ன பின்பு தன் அண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோட இருக்கிறது. அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. ஆசாரியர்களை கொலை பண்ணுவது நீதியான செயல் அல்ல என்று சவுலின் வேலைக்காரர்கள் நினைத்தார்கள். ஆசாரியர்கள் ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனால் சவுலின் பார்வையில் அவர்கள் அவருக்கு சத்துருக்களாக தெரிந்தார்கள். கர்த்தருடைய ஆசாரியரை அழித்து போட்ட சவுல் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கர்த்தருடைய கூடாரத்தையும் அழித்து போட்டிருப்பார். ஒரு தேசத்தின் ராஜா நியாயமில்லாமல் கட்டளை கொடுக்கக்கூடாது. வழக்கை விசாரிக்காமல் நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள் என்று சொல்லுவது அநீதியான தீர்ப்பு. ஆசாரியர்கள் செத்து போனால் சவுலுக்கு சந்தோஷமா இருக்கும். தனக்கு விரோதமாக சதி பண்ணினவர்களை தான் பழிவாங்கி விட்டதாக சவுல் நினைப்பார். சவுலால் கர்த்தருடைய ஆசாரியர்களைத்தான் தண்டிக்க முடியும். அவரால் கர்த்தரை ஒன்றும் செய்ய முடியாது. சவுலால் கர்த்தருக்கு அருகாமையில் கூட வர முடியாது. கர்த்தர் எப்போதோ சவுலை விட்டு விலகி போய்விட்டார். ஒரு ராஜா கட்டளையிடும்போது அவருடைய சேவகர்கள் ராஜாவின் கட்டளையை உடனே நிறைவேற்றுவது வழக்கம். ராஜாவின் வார்த்தைக்கு யாரும் எதிர்த்து பேச மாட்டார்கள். ஆனால் எங்கோ ராஜாவின் வேலைக்காரர் சவுலின் வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. ராஜாவின் கட்டளையும் வினோதமாய் இருக்கிறது. ராஜாவின் கட்டளைக்கு அவருடைய சேவகர்கள் கீழ்ப்படிய மறுப்பதும் வினோதமாய் இருக்கிறது. சவுல் தெளிந்த சிந்தனை இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறார். அவர் எல்லோரையும் பகைக்கிறார். யார் தன்னுடைய சிநேகிதர், யார் தன்னுடைய பகைஞர் என்று சவுலால் வேறு பிரித்து பார்க்க முடியவில்லை. சவுலின் கண்களுக்கு எல்லோரும் சத்துருக்களாக தெரிகிறார்கள். எல்லோரும் தனக்கு விரோதமாக சதி பண்ணுகிறார்கள் என்று சவுல் சந்தேகப்படுகிறார். ராஜாவை விட அவருடைய சேவகர்கள் மனிதாபம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீதியும் நியாயமும் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் மதிப்பு கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களை காரணமில்லாமல் கொல்லுவது பாவம் என்னும் சிந்தனை அவர்களுடைய மனதில் இருக்கிறது. தன்னுடைய வேலைக்காரர் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை பார்த்து சவுல் அதிர்ச்சி அடையவில்லை, ஆச்சரியப்படவில்லை. தன்னுடைய கட்டளையை எப்படியும் நிறைவேற்ற வேண்டும் என்று சவுல் துடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்று சொல்லுகிறார். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்று போடுகிறான். ஒரு மனுஷனை கொலை பண்ணுவதே மிகப்பெரிய பாவம். அதுவும் தேவனுடைய மனுஷர் மீது கை வைக்கக்கூடாது. ராஜாவிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தோவேக்கு 85 ஆசாரியரை கொண்டு போட்டான். அந்த ஆசாரியர்கள் பட்டயத்தை தரித்திருக்கவில்லை. அவர்கள் சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தார்கள். துன்மார்க்கருக்கு துன்மார்க்கர் துணை போவார்கள். சவுலை போலவே தோவைக்கும் துன்மார்க்கனாயிருக்கிறான். அவன் ராஜாவின் கட்டளைக்கு உடனே கீழ்ப்படுகிறான். ஆசாரியர்களை கொல்லும் வேலையை மனப்பூர்வமாய் செய்கிறான். தோவேக்கு ஆசாரியர்களை கொன்றபோது ஆசாரியர்கள் தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள எதிர்த்து போராடவில்லை. அவர்கள் ஆசாரியர்கள் சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கிறவர்கள். அவர்களிடத்தில் யுத்த ஆயுதங்களோ கேடயமோ இல்லை. ஆகையினால் தோவேக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் 85 ஆசாரியர்களை உடனே கொன்று போடுகிறான். ஆசாரியர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். இஸ்ரவேல் புத்திரரில் ஆசாராய் இருக்கிறவர்கள் 20 வயது முதல் 50 வயதிற்கு உட்பட்ட புருஷர்கள் சணல் நூல் ஏபோத்தை தரித்திருப்பார்கள். இந்த ஆசாரியர்கள் ராஜாவுக்கு முன்பாக சணல் நூல் ஏபோத்து தரித்து நிற்க வேண்டும். அந்த வழக்கத்தின் பிரகாரம் அவர்கள் சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கிறார்கள். தோவேக்கோ
சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 ஆசாரியரையும் கொன்று போடுகிறான். தோவேக்கு இவர்களை கொன்ற பின்பு ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபுக்கு போகிறான். நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போடுகிறான். இந்த கட்டளையையும் சவுலே தோவேக்கு கொடுத்திருக்க வேண்டும். பொறாமையினால் சவுல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் கொன்று போட்டான். தன்னுடைய பொறாமை குணத்திற்கு சவுல் கீழ்ப்படிந்தான். ஆனால் சவுல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் சத்துருவாக இருந்த அமலேக்கியரை கொல்லாமல் தப்பிக்க விட்டுவிட்டான். இங்கு கர்த்தருடைய ஆசாரியரை கொன்று போடுகிறான். பொல்லாத ஆவி சவுலின் மீது வந்ததினால் அவனுடைய சிந்தையும் செயலும் தாறுமாறாக இருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் சவுலின் பாவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஆசாரியரின் ஊழியத்தில் பொறுமை இல்லாமல் தன் சுய சித்தத்தின் பிரகாரமாக தலையிட்டார். அமலேக்கியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் முழுவதுமாக சங்காரம் பண்ணாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு மீறினார். பட்டணத்து ஸ்திரீகள் தன்னை விட தாவீதை புகழ்ந்து பாடியவுடன் மிகவும் கோபம் கொண்டு தாவீதின் மீது பொறாமை அடைந்தார். தாவீதை ஒரு ஈட்டியினால் குத்தி போட முயற்சி பண்ணினார். தாவீதை மறுபடியும் ஒரு ஈட்டியினால் குத்தி போட முயற்சி பண்ணினார். பெலிஸ்தர் மூலமாக தாவீதை கொன்று போட திட்டம் வகுத்தார். மறுபடியும் பெலிஸ்தர் மூலமாக தாவீதை கொன்று போட திட்டம் வகுத்தார். காரணம் இல்லாமல் தாவீதை கொன்று போடுமாறு தன் ஊழியருக்கு கட்டளையிட்டார். தாவீதை ஒரு ஈட்டியினால் குத்தி போட முயற்சி பண்ணினார். தாவீதை அவனுடைய வீட்டில் கொன்று போடுவதற்கு தன் சேவகரை ரகசியமாய் அனுப்பினார். தாவீதை தன்னிடத்தில் அழைத்து வருவதற்கு சேவகரை அனுப்பினார். தாவீதை தானே கொல்ல வேண்டும் என்பது சவுலின் திட்டம். தாவீதை பிடித்து வர தன் சேவகரை அனுப்பினார். மறுபடியும் தாவீதை பிடித்து வர தன் சேவகரை அனுப்பினார். மறுபடியும் தாவீதை பிடித்து வர தன் சேவகரை 3ஆம் முறையாக அனுப்பினார். தாவீதை கொல்வதற்கு சவுலே நேரடியாக போனார். தாவீதை கொல்வதற்கு பொறுமையோடு காத்திருந்தார். தாவீதை கொல்லவும் மறுபடியும் பொறுமையோடு காத்திருந்தார். தாவீதை கொல்வதற்காக சவுல் யோனத்தானிடம் அவனை அழைத்து வரச் சொன்னார். யோனத்தான் தாவீதுக்காக பரிந்து பேச நிமித்தம் சவுல் அவனை ஈட்டியினால் எரிந்து கொல்ல முயற்சி பண்ணினார். தேவனுடைய மனுஷரை அவர்களுடைய சுதந்திர வீதத்தில் இருந்தும் மெய்யான தேவனை ஆராதிப்பதில் இருந்தும் அகற்றி துரத்திவிட்டார். தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் பிரிவினையை உண்டு பண்ணினார். தாவீதை நேசிக்கிறவர்களின் இருதயத்தில் குரோதத்தின் விதைகளை விதைத்தார். தாவீதை கொல்லுவதற்கு தன்னுடைய ஊழியக்காரர்கள் தன்னோடு ஒத்துழைக்கவில்லை என்று அவர்களை குறித்து குறை கூறினார். தாவீதோடு சேர்ந்து கொண்டு யோனத்தான் தனக்கு எதிராக கலகம் பண்ணுவதாக குற்றம் சுமத்தினார். ஆசாரியர்கள் தனக்கு எதிராக சதி பண்ணியதாக குற்றம் சுமத்தினார். தேவனுடைய 85 ஆசாரியர்களை கொலை பண்ணினார். ஆசாரியரின் ஊரையும் அந்த ஊரில் உள்ள எல்லோரையும் சவுல் தன் பொறாமையினால் அழித்து போட்டார். தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிப்பதற்காக சவுல் கேகிலாவுக்கு எதிராக தன் சேனையை திரட்டினார். சவுல் அனுதினமும் தாவீதை கொல்ல முயற்சி பண்ணினார். சீப் ஊராரோடு சேர்ந்து தாவீதை கொல்ல சதி பண்ணினார். தன் முழு சேனையையும் திரட்டி தாவீதை கொல்ல முயற்சி பண்ணினார். தன் முழு சேனையையும் மறுபடியும் திரட்டி தாவீதை கொல்ல முயற்சி பண்ணினார். வேறொரு சமயம் தன் முழு சேனையையும் மறுபடியும் திரட்டி தாவீதை கொல்ல முயற்சி பண்ணினார். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயினிடத்தில் சாமுவேலை பற்றி விசாரித்தார். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தப்ப வைத்தார். சவுல் தன் உயிரை மாய்த்து கொண்டார். சவுலின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே மார்க்க ஆராதனை சீர்கெட்டு போயிருக்கிறது. ஆசாரியருக்கும் அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்கும் மதிப்பு இல்லை. ஆசாரியரும் அவருடைய சந்ததியாரும் சவுலின் காலத்தில் செத்துப் போகிறார்கள். ஆசாரியரின் பட்டணமாகிய நோப்பை சவுல் நிர்மூலம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பலிபீடத்திலே ஊழியம் செய்வதற்கு இஸ்ரவேல் தேசத்திலே ஆசாரியர் இல்லை. சவுலின் மூர்க்க குணத்தினால் இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தருடைய ஆராதனை சீர்கெட்டு போயிற்று. ஒரு ராஜாவின் மதியீனத்தினால் ஆசாரியர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செத்துப் போகிறார்கள்.
சாமுவேல் இதையெல்லாம் முன்னறிந்து இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ராஜா வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று பிடிவாதமாய் இருந்தார்கள். அவர்கள் விரும்பிய பிரகாரம் கர்த்தர் அவர்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுத்தார். சவுலோ ஆசாரியரின் வம்சத்தையே அழித்து போடுகிறார்.